ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் சுரேஷ். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட்டு நான் கிளம்பும் போது வந்து இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் கீழே. இதில் வந்து நான் அடுத்த நாள் காலையில் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த கேபிள் கட் ஆகிருக்கு. இதில் வந்து கேபிள் கட் ஆகிருக்கு. இதில் பார்த்தோன்னா இதில் 2-3 கேபிள் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ எது கட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அந்த அடாப்டர் மேலே வச்சுருந்தேன். அடாப்டரில் ஒரு இடத்துல கட் ஆகிருக்கு. டிஸ்பிளேக்கு போகிற கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேபிளில் கட் ஆகிருக்கு. அப்புறம் வைஃபை கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள அந்த ஒயிட் கேபிள் மட்டும் கட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி காலைல வந்து நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா வச்சுங்களேன், நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் என்னாச்சுன்னு. அந்த இதெல்லாமே மேலே வச்சுட்டு போயிட்டேன். காலைல வந்து பார்க்கும்போது எல்லாமே இது மாதிரி கட் ஆகிருக்கு. இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி ஆகணும். நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது தனியாக கேபிள்லாம் வாங்கி தான் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி இதை ரெடி பண்ணுறது என்னன்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இது எப்படி கட் ஆனிச்சு, எப்படி நல்லா வச்சுட்டு போன கேபிள் வந்து லேப்டாப் வந்து எப்படி காலில் பார்க்கும்போது கட் ஆகிருக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். இது நான் பார்க்குறதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணியிருந்தேன், ஃபஸ்ட் நாள் இதே மாதிரி எனக்கு ஒரு லேப்டாப் கட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து நான் செக் பண்ணுறதுக்காக நான் ஃபுல்லாகவே லாக் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு போனேன். அந்த பிளாஸ்டிக் டவா ஒன்று வச்சுருந்தேன். இதில் தான் அந்த ஒரு எலி வந்து மாட்டிக்கிச்சு. நீங்களே பாருங்கள், ஏன்னா இந்த எலி தான் இவ்வளோதையும் கடிச்சு வச்சுருக்கு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த ஒரு எலினால் எனக்கு எவ்வளோது கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. சரி, இது பார்க்க குட்டி எலியாக இருக்குது, நம்ம இதை ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதிலே மாட்டிகிட்டு இருக்குது. சரி, அதுவாக வெளில வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி, என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். அது வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணுது. பொறுமையாக அதுவாக வெளில வர பார்க்குது. அது வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நிற்குது. ஆனால் பார்க்க குட்டியாக அழகாக இருக்குது. அதனால் இதை நம்ம இப்போ எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதை வெளில விட்டுறலாம். நம்ம லாஸ்ட்டாக நான் வெளில விட்டுருவேன். இது எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் பயந்துட்டு உட்காந்துருக்கு. பார்க்குறப்பே அப்படியே தனியாக பார்க்க குட்டியாக உட்காந்துருக்கு. ஆனால் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி வச்சுருக்கு. இது மட்டும்தான் இருக்கா, இன்னும் நிறையா இருக்கான்னு தெரியல. நம்ம இனிமேல் தான் ஒன்று ஒன்றா செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் இந்த ஏரியாவை ஃபுல்லாகவே நம்ம கிளியர் பண்ணி செக் பண்ணணும். வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணுது, ஜம்ப் பண்ணி பார்க்குது. ஆனால் நல்லா ட்ரை பண்ணுது வெளில வரத்துக்கு. பாருங்கள், இப்போயே இந்த சேட்டப் பண்ணுது. யாரும் இல்லாதப்போ இந்த இடத்துல தனியாக இருக்கும்போது என்னென்ன சேட்டப் பண்ணியிருக்கோம் நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஓவரான சரியான சேட்டையாக இருக்குது. இது 1-2 லேப்டாப் இல்லை, இதோட எனக்கு 3வது லேப்டாப் இந்த மாதிரி வரது. ஸோ அதுக்காக தான் இந்த தடவை லாக் பண்ணி வச்சுருந்தோம். எல்லாமே ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சிட்டோம். பாப்பா அதை பார்த்துட்டு பயந்துட்டு போகுது. ஓகே, இதை நம்ம வெளில எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேணாம்னு சொல்லி வெளில எடுத்துகிட்டு போகிறோம். வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டேன், வெளில போய் வச்சுருக்கேன். அது அப்படியே உட்காந்துருக்கு, எதுவும் பண்ணாமல் ஏதோ ஒரு பயத்துலேயே இருக்குது. அது நல்லா செமையாக வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே, பார்ப்போம் என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம வெளில விட்டுருவோம்.